அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய பேருதவி, அல்லாஹுவால் தன்னுடைய அருள்மறையின் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றான ரஜபு மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் அவனை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ஒரு மாதம் இந்த ரஜபு மாதம். ரஜபு என்ற 3 எழுத்துக்கள் உள்ள இந்த வார்த்தைகளுக்கு அறிஞர் பெருமக்கள் ஏராளமான அர்த்தங்களை தந்தாலும் கூட ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக ரஜபு மாதத்தில் ரஜபு என்ற வார்த்தையில் 3 எழுத்துக்கள். முதலாவது எழுத்து ரா. ரா என்று சொன்னால் இது ரஹ்மத்தை குறிக்கும். ரஹ்மத்தை அல்லாஹ்விடத்திலே இருந்து பெறக்கூடிய சிறப்பான ஒரு மாதம் என்பதை அறிவிக்கிறது. அதே போன்று ஜீம், இரண்டாவது எழுத்தாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜீம், ஜூது, கொடை கொடுப்பது, அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள், கொடைகள் கொடுப்பது, ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாக வழங்குவது, இதை குறிக்கிறது. மூன்றாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பா என்ற எழுத்து பிர்ரு, நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது என்பதாக மார்க்க அறிஞர் பெருமக்கள் நமக்கு தகவல்களாக தருகிறார்கள். இந்த 3 தன்மைகளுக்கும் தகுதி பெற்ற ஒரு மாதம் தான் இந்த ரஜபு மாதம். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏராளமான நிகழ்வுகள் இந்த ரஜபு மாதத்திலே நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த மாதத்திலே போர் செய்வது தடை, ஆயுதங்கள் தூக்குவது தடை. இரண்டாவது முக்கிய நிகழ்வாக அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்பால் அழைத்து தன்னை காண செய்த அந்த மிஅராஜ் என்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வும் இந்த ரஜபு மாதத்திலே இடம்பெற்றிருப்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சுட்டி காட்டுகின்றார். மூன்றாவதாக வரக்கூடிய புனிதமான ரமலான், அதை துவக்கி வைக்கக்கூடிய, வரவேற்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்திலே இருந்துதான் ரமலானுக்கான ஆரம்ப நிலையை உருவாக்குகிறது. அதற்காக ஆயத்தமாகுவது, தயாராகுவது என்ற ஒரு சூழலையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபு மாதத்தை அப்படிதான் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு துஆக்களிலேயும் இந்த மாதத்திலே இமாம்கள் ஓதுவார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்று ஓதுவார்கள். காரணம், அல்லாஹ்வே இந்த ரஜபு மாதத்திலேயும் அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, அடுத்து ரமலானை முழுமையாக அடைய செய்வாயாக என்ற இந்த துஆவை ரஜபு மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓத சொன்னதாக ஹதீஸ்களிலே இன்றளவும் கியாமத் நாள் வரைக்கும் இமாம்கள் இந்த துஆக்களை ஓதி வருவார்கள். காரணம், அந்த அளவிற்கு ரமலான் முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் என்பதை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமே இந்த ரஜபு மாதம் என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, அதே போன்று இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, அதிகமான அளவுக்கு நன்மைகளை இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் களையப்பட வேண்டும், குற்றங்கள் எல்லாம் குறைய வேண்டும், பரிசுத்தமான ஒரு நிலைக்கு வர வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இப்படி இருக்கின்ற போதுதான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. தற்கால ஒரு சூழ்நிலை அபாயகரமான ஒரு காலத்தை நோக்கிய ஒரு பயணமாக நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய இளம் பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த சீரார்கள், அவர்களினுடைய எதிர்கால வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது ஒரு பயம் நமக்கு ஏற்படுகிறது. நாம் வாழ்ந்து முடியக்கூடிய ஒரு காலகட்டம், வரக்கூடிய இந்த சமூகம், நம்முடைய வாரிசுகள் எப்படி இந்த உலகத்திலே எதிர்நீச்சல் போட்டு வாழ்வார்கள் என்ற ஒரு பய உணர்வோடு இன்றைக்கு நாம் கவலையோடு அதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு மார்க்கம் கற்க வேண்டிய வயதில்
ஒழுக்கங்கள் படிக்க வேண்டிய தெரிய வேண்டிய இந்த வயதில் ஏராளமான வாழ்க்கைக்கு தேவையான கல்விகளை கற்க வேண்டிய இந்த வயதில், இந்த சிறு வயதில் மது போதைகளுக்கு அடிமையாகி இன்றைக்கு பிள்ளைகள் அதிலே மிக ஈடுபாடோடு இருப்பது என்பது மிக பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இன்றைக்கு சமூகத்திலே அதுதான் முழுக்க அதை பற்றியான தகவல்களை பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அந்த மது என்ற ஒரு பழக்க வழக்கம் நம்முடைய பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அது சாதாரணமாக அது புழக்கத்திலே வந்துவிட்டது. ஒரு விஷயம் நம்முடைய உடலிலே எப்பொழுது ஹராம் கலந்து விட்டதோ அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே நம்முடைய துஆக்கள் எல்லாம் மறுக்கப்படுகிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஒன்று ஹராமான உணவு, வட்டிகளின் மூலமாக ஹராமின் மூலமாக சம்பாதித்த இந்த உணவுகள் எல்லாம் உடலில் சேருகின்ற போது இந்த உடலின் மூலமாக ஏற்படக்கூடிய அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படக்கூடிய அந்த துஆக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். அதே போன்றுதான் இந்த மது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பாவங்களினுடைய தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இந்த மது, இந்த போதை பொருள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். யாரும் அதற்கு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. அதை விட்டும் ஒதுங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு பலகீனத்தை சந்திப்பதை போன்று மக்கள் இன்றைக்கு உருவாகிவிட்டார்கள். அது ஒரு பிரஸ்டேஜியாக நினைக்கிறார்கள். மது என்பதை அது ஒரு பெரிய கௌரவமாக நினைக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிதான் இந்த சமூகத்திலே அப்படி ஆகிவிட்டது. ஏராளமான செய்திகள் இன்றைக்கு கவலைக்குரிய சமூகத்திற்கு மிகப்பெரிய இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லோருக்கும் பார்த்த ஒரு செய்தி, வாட்ஸ்அப்பில் நீங்கள் நேரடியாக அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஒரு 12-15 வயது நிரம்பிய சிறுவர்கள் தான் திருத்தணியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய ஒரு ட்ரெயினிலே ஒரு சின்ன ஒரு சிறுவனை தான் பழிவாங்கும் நோக்கத்திலே பட்டாக்கத்திகளை அந்த பிளாட்ஃபார்ம்ல கீச்சு கொண்டு அந்த மிரட்டிய மிரட்டல்கள், அவனை எப்படி என்னென்னலாம் செய்தார்கள். என்ன சின்ன வயது, சிறிய வயதை உடையவர்கள். இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம், தவறான சூழல்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஏற்பட்டது? மிக ஆச்சரியத்தோடு நாம் அதை பார்க்கிறோம். இன்னைக்கு அதை சர்வ சாதாரணமாக செய்கிறார்கள். அந்த சிறுவனை அழைத்து கொண்டு பழிவாங்கும் நோக்கத்திலே தனியாக அழைத்து அதையும் வீடியோ எடுத்து அவனை துண்டு துண்டாக ஆக்கிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் இன்றைக்கு சமூகத்திலே பரவலாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அது இருக்கிறது. உண்மையிலே இதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் மதுதான், போதைதான். தன்னிலை அறியாமல் ஆகிவிடுகின்றான். சுய சிந்தனை அவனுக்கு போய்விடுகிறது. இதனால் தான் அவன் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைக்கு ஆளாகி விடுகின்றான். அதே போன்று டிவிகளின் மூலமாக, சினிமாக்களின் மூலமாக, செல்போன்களின் மூலமாக பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் அவனை ஈர்க்க செய்து விடுகிறது. அவன் சொல்லுகின்றான், கைதான அந்த சிறுவன் சொல்லுகின்றான், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், சினிமாவிலே ஹீரோக்கள் எல்லாம் பட்டாக்கத்திகளை தீட்டிக் கொண்டு கொலை செய்கிறார்கள், மிரட்டுகிறார்கள், நிறைய லைக் ஏற்படுகிறது, எதிராளிகளை அவன் வெட்டி சாய்க்கிறான், நிறைய லைக் கைத்தட்டல்கள் ஏற்படுகிறது, அவன் பிரபலியமாகிறான், மக்களுக்கு மத்தியிலே நிறைய கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதிக்கிறான். அதே போன்று ஒரு நிலை எனக்கு வர வேண்டும், அதே போன்று செய்தால் நானும் பெரிய ஆளாக ஆகிவிடலாம். இப்படி வீடியோ எடுத்து கொலை செய்வதாக போட்டால் நிறைய பணம் காசு சம்பாதிக்கலாம், எனக்கு நிறைய லைக் வரும், என்னை பெருமையாக பேசுவார்கள், பெரிய ஆளாக ஆகிவிடுவேன் என்ற ஒரு தகவலான சிந்தனையை பதிவு செய்கிறான் அந்த இளம் சிறுவன். கொலை செய்த கைதான அந்த சிறுவன் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று சொன்னால் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சூழல். இன்றைக்கும் நான் கவலையோடு இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். நம்முடைய இஸ்லாமிய பெயர்களை தாங்கி இருக்கக்கூடிய நம் பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு சூழலுக்கு, மதுவுக்கு, போதைக்கு அடிமையாக இருப்பது என்பது கவலைக்குரிய விஷயம். இதை பெற்றோர்களாகிய தாங்கள் அதிலே முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த தவறுகள் தான் அவர்களை மிக உச்சகட்டமான பாவங்களின் பக்கம், குற்ற
குற்றங்களின் பக்கம் அவர்களை நிறுத்தி விடுகிறது என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து அவர்கள் சின்ன சின்ன போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகுவதால் அதை தொடர்ந்து அவருடைய உள்ளங்கள் எல்லாம் மழுங்கி அறிவு சிந்தனைகள் எல்லாம் கெட்டு போய் அவர்கள் தன் நிலை அறியாமல் எது பாவம், எது நன்மை, எது ஹராம், எது ஹலால் என்று கூட அறியாத அளவுக்கு அவர்கள் ஆகிவிடுகிறார்களே என்ற ஒரு கவலையோடு இந்த செய்தியை நாம் தங்களிடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் அருமையானவர்களே. ஆனால் இன்றைக்கு அதிகாலையிலே ஒரு காலகட்டத்திலே மதரசாக்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் ஓடோடி வருவார்கள். மதரசா பள்ளிகளில் படிப்பதற்காக, ஒழுக்கங்கள் படிப்பதற்காக பெற்றோர்கள் அக்கறையோடு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அதிகாலையிலேயே இறை சிந்தனை இல்லாமல், மார்க்க சிந்தனை இல்லாமல், நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்று கூட ஒரு அக்கறை இல்லாமல் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு தயார் செய்து, அதாவது மதரசாவுக்கு அல்ல ஸ்கூல்களுக்கு தயார் செய்து அவர்களை அனுப்பி வைக்கிறோம். எந்த சூழல் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் அவர்களை அனுப்பி வைக்கிறோம். காலம் காலமாக அவர்கள் வளர்ந்து வருகின்ற போது பிற்காலத்திலே மார்க்கத்தினுடைய ஞானம் மிக மிக கொஞ்சம் கூட அவர்களினுடைய வளர்ச்சியிலே இருக்காது, வாலிபத்திலே இருக்காது என்பதுதான் உண்மை. அதனால் தான் நிறைய பாவங்கள் அவர்களினுடைய நடைமுறைகளிலே, வாழ்க்கையிலே, வருங்கால வாழ்க்கையிலே வாலிபத்தை இப்படி பாவமான காரியங்களிலே, குற்றமான காரியங்களிலே ஈடுபடுத்துகிறார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, மதரசாவிற்கு பிள்ளைகளை அனுப்புவதை விட பிள்ளைகளின் மீது பாசம் காட்டி அதிகமாக நாம் அக்கறையோடு இருக்கிறோம் என்ற பெயரிலே அவர்களை சுதந்திரமாக விட்டு விடுகிறோம். செல்போன்களை கைகளிலே கொடுத்துதான் இன்றைக்கு வளர்க்க வேண்டிய ஒரு சூழல். ஒரு சின்ன குழந்தையா இருக்கும், சின்னதிலிருந்து பிறந்த ஒரு வயசிலிருந்து 99 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் மனிதர்கள் என்று சொல்வதா, பெரியவர்கள் என்று சொல்வதா, வாலிபர்கள் என்று சொல்வதா, அல்லது சிறுவர்கள் என்று சொல்வதா, குழந்தைகள் என்று சொல்வதா தெரியவில்லை. ஒரு வயசிலிருந்து 99 வயசு வரைக்கும், மரணம் தொடக்கூடிய, மௌத் வரக்கூடிய காலம் வரைக்கும் ரீல்ஸ் பார்க்கிறார்கள். இதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த ரீல்ஸ் பார்த்தாதான் சாப்பிடும். அப்ப இப்படியாக இன்றைக்கு சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் தயவு செய்து கவனமாக கேளுங்கள். ஒரு மனிதன் அவன் 18 வயதை அடைகின்ற நேரத்தில், சின்ன குழந்தையிலிருந்து 18 வயதை அடைகின்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் குற்றங்களை அவன் கடந்து வருகிறான். 2 லட்சம் குற்றங்களை அவன் இந்த ரீல்ஸ்களின் மூலமாக, செல்போன்களின் மூலமாக, சினிமாக்களின் மூலமாக, டிவிகளின் மூலமாக பார்த்து அதை அனுபவித்து அவன் கடந்து வருகிறான். கிட்டத்தட்ட 2 லட்சம் அந்த காட்சிகள், குற்றங்கள், பாவங்கள் அவனுடைய கவனத்தில் அதிகமாக போய் செல்கிறது. ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்கூல்களிலே பாடங்கள் படிக்கக்கூடிய அந்த நேரங்களிலே டீச் பண்ணுவதை விட, சொல்லிக் கொடுத்து பாடங்கள் படித்து கொடுப்பதை விட காட்சிகளால் அவர்களுக்கு காட்டக்கூடிய அந்த விஷயம் உள்ளத்திலே மிக விரைவாக அவனுடைய உள்ளத்திலே வந்து பதிகிறது என்பதாக இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதாவது டீச்சர்கள், வாத்தியார்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கல்விகளை, படிக்கக்கூடிய அந்த படிப்புகளை சொல்லிக் கொடுத்து கேட்பதை விட கண்களால் பார்த்து அவன் தெரியக்கூடிய அந்த காட்சிகள் உள்ளத்திலே வேகமாக பதிகிறது. அதனால் என்ன ஆகிறது? உள்ளம் மறத்து விடுகிறது, உள்ளம் செத்து விடுகிறது. அதன் பின்னால் அவன் குற்றங்கள் செய்வதற்கு அஞ்சுவதில்லை. பயம் அவனை விட்டும் எடுபட்டு விடுகிறது. பயம் என்ற ஒரு நிலையே அவனுக்கு ஏற்படுவதில்லை. அதனால்தான் தந்தையை கூட எதிரியாக பார்க்கிறான், பெற்றோர்களை எதிரியாக பார்க்கிறான், உற்ற நண்பர்களை எதிரியாக பார்க்கிறான். காரணம், அவனுடைய உள்ளத்திலே பயம் இல்லை, வெட்கம் இல்லை, பெண்களோடு சர்வசாதாரணமாக பேசுகிறான், அந்த கூச்ச உணர்வு இல்லை, தவறான அனாச்சாரங்களிலே ஈடுபடுகிறான். காரணம், அந்த காட்சிகள் எல்லாம் அருவருப்பான காட்சிகள்
காட்சிகள் எல்லாம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விட்டதால் தவறுகளை அசிங்கங்களை செய்வதற்கு அவன் துணிகிறான். கொஞ்சம் கூட பயம் இருக்காது. பெரியவர்களுக்கு பெற்றவர்களுக்கு பயம் இருக்காது, அல்லாஹ்வுக்கு பயம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் தான் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள் என்பதை நான் எச்சரிக்கையோடு இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் பதிவிட்டுக் கொள்கிறேன். சங்கையானவர்களே, ஏராளமான குற்றங்கள் பாவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் சினிமாக்கள் தான். அவன் அந்த சிறுவன் சொல்கிறான், கைதான அந்த சிறுவன் சொல்கிறான், நான் சினிமாவை பார்த்துதான் இந்த செயலிலேயே ஈடுபட்டேன், டிவிகளை பார்த்துதான் செயலிலே ஈடுபட்டேன். ரீல்ஸ் போடுவதற்காக அபாயகரமான காட்சிகள் எல்லாம், குற்றங்கள் செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் அங்கு அந்த சிறுவர்கள் ரீல்ஸ் ஆக எடுத்து போடுகிறார்கள். பைக் ரேஸில் இருந்து, அதாவது மார்க்கத்திற்கு புறம்பான என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் இந்த ரீல்ஸில் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளும் அதற்கு பலியாகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு கேம், இந்த பிள்ளைகள் கேம் விளையாடக்கூடிய பிள்ளைகள், அவர்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைகள் சுடுறது, வெட்டுறது, கொலை செய்யறது, கொள்ளை அடிக்கிறது, எப்படியெல்லாம் அந்த கேம்களிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒருவன் சொல்றான், ஒரு சிறுவன் சொல்றான், கைதான சிறுவன் சொல்கிறான், நான் யூடியூபை பார்த்துதான் ஒரு வீட்டிலே கொள்ளையை அடிப்பது எப்படி என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அதனால்தான் என்னை யாரும் கண்டுகொள்வதில்லை, கண்டுபிடிப்பதில்லை என்பதாக அவன் தகவலாக தருகிறான். இந்த குற்றங்கள் எல்லாம் நாம் எங்கே கொண்டு செல்வது? இன்றைக்கு குற்றங்கள் பாவங்கள் மலிந்து கிடக்கிறது. நான் சொல்வதற்கு காரணம் நம்முடைய பிள்ளைகள் அதற்கு பலிகாடாக ஆகிவிடக் கூடாது, அதற்கு காரணமாக ஆகிவிடக் கூடாது. காரணம் சிறு வயதில் இருந்தே அவர்களை நல்வழியின் பக்கம் திருப்ப வேண்டிய பொறுப்பு சமூக தலைவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக மிக அக்கறையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொடுக்கின்றேன். அருமையானவர்களே, ஏமாற்றங்கள், ஏமாற்றுவது, சண்டை போடுவது, திருட்டு போன்ற, கொலை கொள்ளை போன்ற ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடப்பதற்கு காரணம் ஆரம்ப காலகட்டங்களிலே அவர்களினுடைய உள்ளத்திலே பாவங்கள் நிரம்பி விட்டதால் மூளையை மலிக்க செய்கிறது, அவனுடைய உள்ளத்தை கெட செய்து விடுகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. சொல்கிறார்கள், ஆரம்பத்தில் சொன்னது போன்றுதான், படித்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை காதால் கேட்பதை விட விஷுவலின் மூலமாக, காட்சிகளின் மூலமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பாடங்கள் இருக்கிறது, அது 99% வேகமாக உள்ளத்திலே போய் பதிகிறது. அப்ப சின்ன வயதில் இருந்து அந்த ரீல்ஸ் பார்க்கிறான். 15 செகண்ட் தான் அது. அந்த ரீல்ஸ் என்பது 15 செகண்ட், 10 செகண்ட் தான். அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கான். அப்ப எவ்வளவு செய்திகள் வேகமாக அவனுடைய உள்ளத்திலே பதிகிறது. இதே நேரத்தில் அவன் எக்ஸாமுக்கு வருகின்ற போது அல்லது அவனிடத்திலே படித்த கண்ட அந்த செய்திகளை பற்றி கேட்கின்ற போது, அதாவது படித்த அந்த விஷயத்தை அவன் திரும்ப ரிப்பீட் பண்ணால் கிட்டத்தட்ட அதை ஞாபகத்துக்கு கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 15-10 நிமிடமாக ஆகுமா. படித்த அந்த விஷயத்தை ஞாபகத்திற்கு கொண்டு வருவதற்கு 10 நிமிடமாக ஆகுமா. ஆனால் அவன் விஷுவலாக பார்த்த அந்த செய்தியை மீண்டும் திரும்ப ஞாபகத்திற்கு கொண்டு வருவதற்கு 13 மில்லி வினாடிகள் போதுமா. அவ்வளவு வேகமாக அவன் பார்த்த அந்த காட்சிகளை அறிவின் மூலமாக, அவனுடைய இதயத்தின் மூலமாக அவனால் கொண்டு வர முடியும் என்று இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று படித்து கொடுப்பதை விட, அவன் படித்து விளங்குவதை விட, அவன் விஷுவலின் மூலமாக பார்த்து விளங்குவது என்பது 60,000 லட்சம் மடங்கு அதிகமாக பார்த்து அவன் விளங்குகிறான் என்று இன்றைக்கு ஒரு ஆய்வு அறிக்கை நமக்கு சொல்லித் தருகிறது. வலைதளங்களில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் ஏராளமான கெட்ட விஷயங்கள், மோசமான விஷயங்கள், அருவருப்பான விஷயங்கள் தான் ஏராளமாக இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் அவர்கள் மிக விரைவாக கெட்டு போகிறார்கள். நம்முடைய சிறுவர்களும் கூட அதற்கு விதிவிலக்கல்ல, சர்வ சாதாரணமாக அதிலே மூழ்கி கிடக்கிறார்கள். ஆங்காங்கே இரவு நேரங்களிலே தயவு செய்து பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள் வீட்டிற்கு வரவில்லை என்று சொன்னால் கண்காணியுங்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பாருங்கள்.
அவர்களை கண்காணித்து அவர்களை வீட்டுக்கு வரவழைத்து விடுங்கள், சரியாக 10 மணிக்குள்ளால் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் என்று அவர்களை கண்டிஷன் போடுங்கள். தயவு செய்து நம்முடைய பிள்ளைகள் ஆங்காங்கே இருந்து தவறுகளிலே ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு கவலையோடு இந்த செய்தியை உங்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன். அருமையானவர்களே, அதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் பெற்றோர்கள் தான். அவர்கள் தான் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல முடியும், பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த கெட்ட விஷயங்கள் செல்போன்களின் மூலமாக பார்ப்பது என்பது 60,000 மடங்கு வேகமாக உள்ளத்திலே பதிகிறது என்பதற்கான சில காரணங்களை சொல்கிறேன். அருமையானவர்களே, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை தன்னுடைய பள்ளிவாசலில் வைத்து பராமரித்தார்கள். அவர்கள் கால சூழ்நிலைக்கு இல்லாத உணவு வகைகள் எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டு இருந்தார்கள். காலம் காலமாக அல்லாஹ்விடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாரிசுக்காக, குழந்தைக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். வயது முதிர்ந்த அந்த காலம் வரைக்கும் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லை. ஆனால் நேரடியாக ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வை பார்த்தார்கள். என்ன நிகழ்வு? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவை பார்க்கிறார்கள். அந்த இடம் வந்து புனிதமான இடம் என்பதை கருதி கொண்டார்கள். சிறப்புக்குரிய ஒரு இடம், அல்லாஹ் துஆ கபூலாக கூடிய ஒரு இடம், அல்லாஹ் கபூலாக்கி தருவான் என்ற ஒரு உறுதியான எண்ணம் அவர்களுக்கு வந்ததால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே வைத்து நேரடியாக அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்ததால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த குடும்ப வாரிசுக்கான ஒரு குழந்தையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தந்தார். அதே போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே 13 ஆண்டு காலங்கள் நபித்துவம் கிடைக்க பெற்று ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். சரியான வரவேற்புகள் இல்லை, பெருமானாருக்கான ஆதரவுகள் கிடைக்கவில்லை. குறிப்பிட்ட சஹாபாக்கள் தான் பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள். இறுதியாக உண்மையிலேயே ஹிதாயத்தை கொடுத்த அந்த தௌஹீதை, ஏகத்துவத்தை தந்த அல்லாஹுவை நேரடியாக அல்லாஹ் சந்திக்க ஏற்பாடு செய்தான். தன்னை சந்திக்க நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிஅராஜின் மூலமாக அழைப்பு கொடுத்து அல்லாஹ் சந்திக்க வைத்தான். அந்த நேரடியாக சந்திப்பின் மூலமாகத்தான் அந்த சந்திக்க மிஅராஜினுடைய நிகழ்வுக்கு அப்புறம்தான் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா மிஅராஜிலே வைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நேரடியாக பார்த்த பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கான ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு, பிறகு அந்த மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்ததற்கு பிறகு மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகுதான் ஏராளமான மக்கள் இஸ்லாத்திலே கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த காட்சியெல்லாம் நேரடியாக வானுலகிற்கு சென்று பார்த்ததற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான் என்பதை நாம் தெளிவாக காண முடிகிறது. ஏராளமான செய்திகள் இதிலே இருக்கிறது. நாம் கண்கூடாக பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திலே தள்ளப்பட்டு இருக்கிறோம். மார்க்கத்தினுடைய நிறைய விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இமாம் குர்துபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் பஸர் ஹுவ அல் பாபுல் அக்பர் இலல் கல்வி. பார்வை இருக்கிறது, அதுதான் உள்ளத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வாசல். பார்வையின் மூலமாகத்தான் உள்ளத்திலே எல்லா விஷயங்களும் போய் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக போய் செய்கிறது. இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் அத்துணையையும் விட பார்வையின் மூலமாக, பார்வை என்ற அந்த வாசலின் மூலமாகத்தான் உள்ளத்திலே ஏராளமான செய்திகள் மிக வேகமாக சென்றடைகிறது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அதே போன்று ஹஃபிதல் பஸரு அஷத்து மின் ஹஃபிதல் லிசான். நாவுகளை பாதுகாப்பதை விட பார்வையை பாதுகாப்பதுதான் மிகச்சிறந்த ஒரு வழிமுறை. அது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். பார்வைகளை முதலிலே பாதுகாக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியமான விஷயம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். அதே போன்று இஜாலு ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் சென்று நஃபிலான தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள், சுன்னத்தான தொழுகைகளை உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வீட்டிலே இல்லத்திலே இருக்கக்கூடிய பெண்களும் சரி குழந்தைகளும் சரி நீங்கள் தொழுகக்கூடிய அந்த தொழுகைகளை பார்த்து அவர்களும் தொழுக ஆரம்பிப்பார்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் அவர்களிடத்திலே உண்டாகும். அந்த தொழுகையின் மூலமாக அவர்களை சரிகாண முடியும். அவர்களும் உங்களோடு சேர்ந்த அந்த சுன்னத்துகளை நஃபில்களை தொழுவார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விளக்கமாக தருகிறார்கள். அருமையானவர்களே, ஏராளமான செய்திகள் இந்த போதைப் பொருட்களின் மூலமாக ஏற்படக்கூடிய தவறுகள் ஏராளமாக இருக்கிறது. அது சரியா ஒருவன் ஒரு போதையிலே அகப்பட்டுக் கொண்டால் அது சரியா தவறா என்று கூட அவனால் தெரிய முடியாது. அதே போன்று ஒரு மனிதன் 5 விஷயங்களை கண்டிப்பாக அடிப்படையான 5 விஷயங்களை அவன் பாதுகாக்க வேண்டும். அதன் மூலமாக தன்னை பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், போதை தரக்கூடிய எல்லாமே ஹம்ரு தான். ஒவ்வொரு ஹம்ரும் ஹராமாக இருக்கும். போதை தரக்கூடிய எந்த வஸ்துவும் அது மனிதனுக்கு ஹராம், அது தடை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், ஈமானை அது பலகீனமாக ஆக்கிவிடும், ஈமானை தின்றுவிடும், ஈமானை போக்கிவிடும். போதை என்பது அவ்வளவு மோசமானது, அது ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அதே போன்று தொழுகையின் பக்கம் அவனை நெருங்க விடாது, ذிக்ர் துஆக்களிலே அவனை ஈடுபட செய்யாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ்வை மறக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குமேயானால் அது போதை தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், இந்த போதை பொருட்களும் சூதாட்டங்களும் ஷைத்தானினுடைய அமல்களிலே மிக மோசமான அமல் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்ஆனின் மூலமாக நமக்கு அறிவுரை தருகிறார்கள். அடுத்ததாக இந்த போதை பொருள் குடும்ப வாழ்க்கையை வீணாக்கிவிடும், சீரழித்துவிடும், கேவலத்தை அது உண்டு பண்ணும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மனைவி பிள்ளைகள் மீது உண்டான கவனம் அவர்களுக்கு இருக்காது. அது மனைவியா தான் பெற்றெடுத்த பிள்ளையா என்று கூட அந்த போதை வஸ்துக்கு தெரியாது. அவ்வளவு மோசமான ஒரு விளைவை அந்த மனிதன் சந்திப்பான் என்பதையும் எச்சரிக்கையாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று குடும்பத்திலே பொருளாதாரத்தினுடைய இழப்பை அங்கே சந்திக்க வேண்டும். போதையின் மூலமாக ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதாரத்திலே கீழ்நிலைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். சமூகங்களிலே குற்றங்களை ஏற்படுத்துவார்கள். கொலை, திருட்டு, பாலியல் குற்றங்கள், சாலை விபத்துக்கள், உடல்நல அழிவு, கல்லீரல், இதயம், நரம்பு மண்டலம் போன்ற எல்லா விதமான பாதிப்புகளும் அங்கே ஏற்படுகிறது. இந்த போதையின் மூலமாக ஆயுள்கள், வயது குறைந்து விடுகிறது, மனநோய் ஏற்படுகிறது, பாவங்களுக்கான வழிகளை ஏற்படுத்துகிறது இந்த போதை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே சங்கைக்குரிய அருமையான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, குறிப்பாக வாலிபர்களே, எங்கெங்கே தவறான விஷயங்கள், மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்கள் ஏற்படுகிறதோ அங்கே செல்லாமல், அப்படிப்பட்ட நண்பர்களோடு நாம் பழகி விடாமல், குறிப்பாக செல்போன் பயன்பாடுகளை மிக மிக குறைவாக ஆக்கி அதை முற்றிலுமாக துடைத்தெறிந்து தேவைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் நம்முடைய பிள்ளைகள், வாலிபர்கள் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வருங்கால வாழ்க்கை, இந்த பிள்ளைகளினுடைய அந்த வாரிசுகள் சிறந்த வாழ்க்கை வாழ்வார்கள். அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் உள்ள, நல்ல பண்புள்ள சாலிஹீன்களாக நாம் அல்லாஹ்வை அடைய முடியும் என்ற இந்த நேரத்திலே தங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் முழுமையாக அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக, சாலிஹீன்களாக நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக, சொர்க்கத்திற்குரியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் பெற வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி